ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதி ஷார்ட் கிச்சன். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி. இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நான் 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா வைக்க போகிறேன். இந்த வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறது நான் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 3 முறை தண்ணியில் வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எதுக்கு ஊற வைக்கிறோன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இந்த ரைஸு. 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, அரை கட்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 200 கிராம் மஷ்ரூம், 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை கப்பு தயிர், 3 டேபிள் ஸ்பூன் நெய், தேவைக்கேற்ப உப்பு. அதுக்கு தேவையான மசாலா பொருளை பார்த்துப்போம். 2 பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். எதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன்னா கலர் நல்லா கிடைக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் கடாய் எடுத்துருக்கேன். இந்த கடாயில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்குங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். எண்ணெயோட நல்லா நெய்யை கலந்து விட்டுக்குங்க. சூடாயிடுச்சு. மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. மசாலா பொருள்லாம் பொரிஞ்சு வரட்டும். மசாலா பொருள்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நான் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். எல்லாம் பிரியாணிக்கும் நீங்கள் நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கரைட்டும். தக்காளி சீக்கிரம் கரைஞ்சி வரணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தக்காளி கரைஞ்சி வரும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி கரைட்டும். தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம புதினா கட்டு, கொத்தமல்லி சேர்த்துப்போம். கலந்து விட்டுக்கோங்க. கேஸை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதங்கி வரட்டும் புதினாலாம். இப்போ நல்லா புதினாலாம் வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தயிர் சேர்த்துப்போம். கலந்து விட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்ச இந்த மஷ்ரூமை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன்.
இந்த மஷ்ரூம் வேகட்டும் கொஞ்சம். இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் மஷ்ரூம்குள்ளே இறங்கட்டும். அதுக்கு கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கலரே செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மசாலாலாம் நல்லா மஷ்ரூம்குள்ளே இறங்கியிருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இதுதான் முக்கியமானது. 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதுதாங்க கணக்கு. கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துப்போம். இந்த தண்ணிலாம் நல்லா கொதித்து வரட்டும். மூடி போட்டு வைப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் கொதி வர்றதுக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொதி வந்துச்சான்னு பார்ப்போம். கொதி வந்துடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துப்போம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். பாஸ்மதி ரைஸுக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. இந்த தண்ணி கொஞ்சம் கரிக்கணும் உங்களுக்கு. நான் பார்க்குறேன் தண்ணி கொஞ்சம் கரைக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துப்போம். இந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்தட்டும். இது கொஞ்சம் வத்தின பிறகு நம்ம தம் போட போகிறோம். தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். இந்த பிரியாணியில் இப்போ இந்த தம் போடுறது தான் முக்கியமானது. இப்போ எப்படி தம் போடலான்னு பார்ப்போம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தவா வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய தவா இருந்தால் எடுத்துக்கோங்க. தவா கொஞ்சம் சூடாகட்டும். தவா நல்லா சூடாயிடுச்சு. இந்த கடாயை வச்சுடுவோம். இந்த கடாயை வச்சுட்டு ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மூடிடுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இது மேலே வச்சிடணும். வச்சுட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அப்படியே விடுங்க. ரைஸில் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, சும்மா சூப்பராக இந்த ரைஸ் எல்லாம் நல்லா குச்சி குச்சியாக பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம், இந்த தம்மை இப்போ உடைக்க போகிறோம். எப்படி உடைக்கணும்னா, இந்த சைட்லேருந்து எடுங்க. ரைஸை சைட்லேருந்து எடுத்து இது அப்படியே மேலே போடுங்க. பாருங்கள், நம்ம மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி எவ்வளவு சிம்பிளாக செஞ்சோன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.